agency. We're basically a political strategic and analytic agency. We've been in field from 2012, and love to introduce our data analyst Annie Juliana, and then our beloved founder, CEO of Agni News Service, R. Suresh Kumar. He has a good experience of 3 decades, journalism field, political field. He's been analyzing all the political data and has a good prediction rate இப்போ வரைக்கும். அதனால இப்போ ஒரு ஒப்பீனியன் போல் பண்றதுல எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். And over to our CEO. Thank you. Good afternoon. Our striking rate Tamil Nadu at 99%. 2019 Parliament polls, நாங்கள் சொன்னோம் DMK Alliance 38, ADMK Alliance 1, புதுச்சேரி காங்கிரஸ். 2021 எலெக்ஷன்ஸ்ல DMK Alliance 166 சொன்னோம், 159 வச்சு. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ்ல we gave DMK Alliance sweep 39, புதுச்சேரி காங்கிரஸ். Parliament election national wide we said BJP is not going to form the government of its own. It was proven. And we said Annamalai is losing by 1,20,000 votes as a star constituency. We gave the exit poll 1,20,000. It landed near that 110. இப்போ வந்து நாங்க தமிழ்நாடு ஒப்பீனியன் போல், இது வந்து செகண்ட் ஒப்பீனியன் போல், ஃபைனல் ஒப்பீனியன் போல்ல செகண்ட் ஒப்பீனியன் போல் ரிலீஸ் பண்றோம். மண்டலம் வாரியாக ரிலீஸ் பண்றோம். இப்போ தென் மண்டலம் மொத்த தொகுதிகள் 58, திமுக முன்னிலை 42, அதிமுக முன்னிலை 16. மத்திய மண்டலம் மொத்த தொகுதிகள் 37, திமுக அலைன்ஸ் வந்து 35 முன்னிலை, அதிமுக 2 தொகுதிகளில் முன்னிலை. மேற்கு மண்டலம் 50, திமுக கூட்டணி 32 இடத்தில் முன்னணி, அதிமுக 18 இடத்தில் முன்னணி. வடக்கு மண்டலம் மொத்தம் 52, திமுக கூட்டணி 35 இடங்களிலும் அதிமுக கூட்டணி 17 இடங்களிலும் முன்னிலை. சென்னை மண்டலம் 37 தொகுதிகள், திமுக கூட்டணி 36 தொகுதியிலும் அதிமுக கூட்டணி ஒரே தொகுதியிலும் முன்னிலையில் இருக்கிறது. இப்ப வந்து பார்ட்டி வைஸ் பர்சன்டேஜ், திமுக கூட்டணி 44.9%, அதிமுக கூட்டணி 38.5%, டிவிகே 9.7%, என்டிகே 4.8%, இண்டிபெண்டன்ஸ் நோட்டா இவங்கெல்லாம் சேர்ந்து 2.1%. இப்போ வந்து நம்ம எடுத்தது வந்து சாம்பிள்ஸ் த்ரூ தமிழ்நாடு 1,01,643 ரெஸ்பாண்டன்ஸ் எடுத்திருக்கோம். ஏஜ் வைஸ் சொல்லிடுறேன். ஏஜ் வைஸ் 18 வயதிலிருந்து 30 வயது, ஆண்கள் 23,140, பெண்கள் 27,665, 31 வயசுல இருந்து 75 வயது வரைக்கும், ஆண்கள் 23,407, பெண்கள் 26,898, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் 533. இந்த ஃபைண்டிங்ஸ்ல என்ன வருதுன்னா less than 5%, 30 சீட் 30 கான்ஸ்டிட்யூன்சி இருக்கு, less than 5%. அதுல வந்து 18 வந்து DMK Alliance வந்து லீட்ல இருக்காங்க, 12 வந்து ADMK Alliance லீட்ல இருக்காங்க. இந்த ஸ்விங் சீட்ஸ் வந்து எப்படி வேணா மாறலாம். கேம்பெயின் ஆரம்பிக்கணும், கேம்பெயின் எப்படி லீடர்ஸ் வராங்க, எப்படி கேம்பெயின் பண்றாங்க, கேண்டிடேட் செலெக்ஷன்ஸ், ஏதோ அதிருப்தி கேண்டிடேட்ஸ் இருக்காங்களா, இதெல்லாம் பார்த்து அந்த ஸ்விங் சீட்ஸ் எப்படி வேணா மாறலாம். ஆனா இப்போதைக்கு DMK Alliance கம்ஃபர்டபிள் லீட் இந்த செகண்ட் ஒப்பீனியன் போல்ல. அந்த நாங்க எடுத்தது வந்து மார்ச் 7th இருந்து பிப்ரவரி 7th இருந்து மார்ச் 12th வரைக்கும் எடுத்திருக்கோம். அப்புறம் இது வந்து we will be releasing our last opinion poll on 19/4/26. Questions?
சீட் கன்வர்ஷன் சொல்லிடலாம். டிஎம்கே அலைன்ஸ் 180 தொகுதிகளில் முன்னணி, அதிமுக கூட்டணி 54 தொகுதிகளில் முன்னணி. சார் லாஸ்ட் எலெக்ஷன்ல அதிமுக வந்து 1% ஓட்டு தான் கம்மியா இருக்கும். ஆனா இப்போ நீங்க சொல்றதுல எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு கம்மியா வரும் பாருங்க, 6% டிஃபரன்ஸ் வருது. 6%னாவே அது முதல்ல வந்து 3%, இப்ப 6%. இட் மைட் பிகம் a sweep also. இது இன்னும் ஒன் வே தான் போகுது. இது எலெக்ஷன் ஒன் வே போகுது, அது வந்து கன்ஃபார்ம். இது வந்து இப்போ செகண்ட் ஒப்பீனியன் போகலாம். அதான் சொல்றேன் இல்லைங்க, அந்த 30 சீட்ஸ் இருக்கு, அந்த 30 ஸ்விங் சீட்ஸ், அதுல 5 சீட்ஸ், இன்னொரு 5 சீட்ஸ் கூட வருங்காலத்தில் கேம்பெயின் இதெல்லாம் மாறலாம். 35 சீட் கூட வரலாம், 40 சீட்டு கூட வரலாம். பட் கம்ஃபர்டபுள் இது லீட் தான் டிஎம்கே அலைன்ஸ் இப்போதைக்கு. டிஎம்கே ஓட்ஸ் வந்து கம்ஃபர்டபுளா இருக்காங்க. டிவிகே வந்திருக்கு, டிவிகே ஓட்னால யாருக்கு பாதிப்பு சார்? சார் நீங்க டிஎம்கே பர்சன்டேஜ் ஏடிஎம்கே பர்சன்டேஜ் டிவிகே வந்து ஒரு இல்யூஷன் மாதிரி இருக்கு. இல்யூஷன்னா ஒரு மேஜிக் வேர்ல்ட்ல இருக்காங்க. அவங்க சதவீதம் வந்து சிட்டி பாக்கெட்ஸ், சிட்டி கான்ஸ்டிட்யூன்சிஸ். இப்போ ஹையஸ்ட் வந்து நாங்க எடுத்ததுலயே வேளச்சேரி 18% வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் சென்னையில 18க்கு மேல இல்ல. அதே மாதிரி வில்லேஜ்ல போனீங்கன்னா 5, 6, 7, 4% வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து பாக்கெட்டே வந்து சிட்டியில தான். இப்ப சென்னையிலயும் அப்படிதான் இருக்கு, கோயம்புத்தூர்ல ஒரு 2 தொகுதி, ஒரு 13%, 14%, மதுரையிலயும் 3 தொகுதி, திருச்சியிலையும், சேலத்திலையும், ஈரோட்லயும் அந்த சிட்டி பாக்கெட்ஸ்ல தான். இந்த வில்லேஜ் கான்ஸ்டிட்யூன்சில அவங்க இல்ல. அதே மாதிரி நம்ம எடுத்தது வந்து மெயினா விமன் கிட்ட எடுத்துருக்கோம். விமன் வந்து இந்த ஆட்சி மேல ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, அது காட்டுது. விமன் வந்து 2019, 2021லயே வந்து விமன் வந்து டிஎம்கே அலைன்ஸ் போயிட்டாங்க. 24ல இன்னும் ஜாஸ்தியா போனாங்க ஸ்கீம்ஸ்னால. இப்போ காட்டுறது வந்து விமன்ஸ் எடுத்தா 66% நாங்க எடுத்த விமன் வந்து சாட்டிஸ்ஃபைட் வித் எம்கே ஸ்டாலின் கவர்மெண்ட். என்னன்னா ஸ்கீம்ஸ் வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்குது. உரிமை தொகை, விடியல் பயணம், பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், இந்த மாதிரி ஸ்கீம்ஸ். இப்ப அந்த 5000 rupees கடைசி இருக்கு இல்லைங்க, அது நல்ல ரீச் ஆயிருக்கு விமன் கிட்ட. டிவிகேக்கு வந்து இந்த 18 என்னங்க, இல்ல என்ன சொல்றீங்க? தாலிக்க தங்கம் திட்டம். இல்லைங்க, இல்ல அதெல்லாம் எடுத்துட்டாங்க. ஏடிஎம்கே என்ன சொன்னாங்க, எல்லா போல் ப்ராமிஸ் அவங்க என்ன சொல்றாங்க, அதெல்லாம் எடுத்து நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ வந்து இதுல வந்து இப்போதைக்கு முன்னணி வந்து டிஎம்கே அலைன்ஸ். இந்த 30 சீட்ஸ் தான் மெயின் கேம்பெயின், பட் கேண்டிடேட் செலெக்ஷன் எல்லாம். டிவிக்கு இப்போ வந்து ஓவரால வந்து 9.7 தான் வராங்க, 9.7 தான் வராங்க. அது வந்து அவங்க டார்கெட்டே வந்து 18 to 22, அது வரைக்கும் தான் ஓட் டிரான்ஸ்பர் அவங்களுக்கு ஆகுது. அதுக்கு மேல வந்து இல்ல. 18 to 22, 23 அதுக்கு மேல வந்து ஓட் டிரான்ஸ்பர் இல்ல. பெரம்பூர் வந்து நம்ம எடுக்கும்போது ஐ திங்க் 17% டிவிக்கு, 18 வேளச்சேரி. என்னன்னா இதுல சென்னையில வந்து டிவிக்கு வந்து ஈட்டிங் ஏடிஎம்கே ஓட்ஸ், அது கன்ஃபார்மா தெரியுது. ஏன்னா அவங்க எந்த தொகுதியிலையும் 32, 33 கூட தாண்ட மாட்டேங்கிறாங்க. ஏடிஎம்கே ஓட்ஸ் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பர் ஆகுது டிவிக்கு. பட் சென்னையில வந்து அவங்க ஆவரேஜா ஒரு 15% அந்த மாதிரி எல்லாம் 11, 12, 13, 14, வேளச்சேரி 18 இந்த மாதிரி வாங்கியிருக்காங்க. கொளத்தூர் 14, இதுல வந்து சேப்பாக்கு வந்து 15 இந்த மாதிரி இருக்கு. பாஜகவுக்கு ஏடிஎம்கே 54, பிஜேபிக்கு எந்த இல்ல பிஜேபி நாங்க எடுத்ததுல ரொம்ப கேர்ஃபுல்லா 2 சீட் எடுத்தோம். 2 சீட்டு. ஒன்னு வந்து கோயம்புத்தூர் சவுத் டிஎம்கே அலைன்ஸ் டு வின், மொடக்குறிச்சி டிஎம்கே அலைன்ஸ் டு வின். நாயனார் நாகேந்திரன் இஸ் லீடிங் பை ஒன்லி 3% இப்போதைக்கு. என்னங்க சார், 4 இருக்காங்க. அது கேண்டிடேட்ஸ் யார் பிஜேபி கேண்டிடேட்ஸ் பார்க்கலாங்க.
கருத்து கணிப்புல நாங்க எடுத்தது ஏடிஎம்கே அலையன்ஸ்ல 1 தான் வருது, 4ல 1 தான் வருது. 1 நாயனா நாகேந்திரன், அப்புறம் மிஸ்டர் காந்தி. இது 2 தான் சீட்ஸ், கன்ஃபார்ம் சீட்ஸா இருக்கு இப்போ. ஏன்னா இன்னும் எவ்வளவு யார் நிக்கிறாங்க எல்லாம் தெரியாது. இப்போதைக்கு 2 லீடு இருக்காங்க, 2 லீடு 2 லூசிங். எடப்பாடி வந்து நல்ல லீடு இருக்காரு, அவரு 19% 20% லீடுல இருக்காரு. அதெல்லாம் எடப்பாடி வில் வின். கொங்கு பெல்ட் இது வந்து டைவர்ட் ஆயிடுச்சு. போன தடவை நீலகிரிஸ் ஏடிஎம்கே 1 தொகுதி, கோயம்புத்தூர் 10 தொகுதி ஸ்வீப், திருப்பூர் 5 தொகுதி, ஈரோடு 5 தொகுதி, நாமக்கல் 2 தொகுதி, கரூர் டிஎம்கே ஸ்வீப் 4, சேலத்துல 10 தொகுதி ஸ்வீப், ஒரே தொகுதியில டிஎம்கே. இப்ப வந்து கோயம்புத்தூர்ல வந்து டிஎம்கே அலையன்ஸ் 7 கான்ஸ்டிட்யூன்சில முன்னிலை, 7 சீட் முன்னிலையில் இருக்காங்க. அதே மாதிரி திருப்பூர் வந்து இப்ப 5 சீட் டிஎம்கே, ஈரோடு 5 சீட் டிஎம்கே, கரூர் வந்து 4 ஸ்வீப். அடுத்தது நாமக்கல் ஸ்டேட்டஸ்கோ 2 சீட் ஏடிஎம்கே. சேலத்துல 10-1 2021. இப்ப வந்து 7 சீட் ஏடிஎம்கே அலையன்ஸ் லீடிங், 4 சீட் டிஎம்கே அலையன்ஸ் லீடிங். இல்ல சார், நாம் தமிழர் வந்து ஒரு அது வந்து ஒரு கேடர் பேஸ் பார்ட்டி, கேடர் பேஸ் பார்ட்டி. இப்ப நம்ம கொடுத்தது 4.8 கொடுத்துருக்கோம், 5 கூட நெருங்கலாம். அவங்க கேம்பெயின் எல்லாம் பண்ணாங்கன்னா திருப்பி அந்த 7 to 8% போலாம், 8 to 9% போலாம். பட் அந்த 9% போச்சுன்னா அது வந்து டிவிக்கோட ஓட்டு, டிவிக்கோட ஓட் ஷேர்ல, வேற யாரும் ஓட் ஷேர் இல்ல, டிவிக்கோட ஓட் ஷேர். என்டிகே வந்து ஒரு 8 to 9% டெஃபினட்டா போவாங்க கேம்பெயின் ஆரம்பிச்சுன்னா. அவங்க கேடர் பேஸ் பார்ட்டிங்க, ஃபேன் கிளப் பார்ட்டி இல்ல, கேடர் பேஸ் பார்ட்டி. திமுக வந்து இப்ப நிலைமைக்கு செகண்ட் ஒப்பீனியன் போடல. திமுக அலையன்ஸ் வந்து 180 தொகுதிகளில் முன்னிலை, 180. அதிமுக 54 தொகுதியில் முன்னிலை. இல்ல சார், ஏடிஎம்கே ஓட் ஷேர் கொஞ்சம் டவுன் ஆகுது. இல்ல, I didn't understand you. Tell me. திமுக ஓட்டு must be 1.5%, 1.5 அவ்வளவுதான். இல்லைங்க, அதுதான் சொல்றேன், இல்லியூஷன் ரூம்ல உட்காந்து ட்ரீம் பண்ணிட்டு இருக்காங்க. 2026 எலெக்ஷன் வந்து சும்மா அவங்க வந்து ஒரு நெரேட்டிவ். இந்த 2026 எலெக்ஷன் வந்து டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படின்றாங்க. இட் இஸ் டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே. சாம்பிள்ஸ் சொன்னேங்களே, 1,01,643. என்னங்க? இல்ல, அண்டர்ஸ்டாண்டிங்க சொல்லுங்க. இல்ல இல்ல இல்ல, நான் பப்ளிக் எடுக்க, நாங்க அரசியல் சார்ந்தவங்கிட்ட எடுக்கிறது இல்ல. நாங்க எப்போதுமே வந்து ஒன்லி பப்ளிக். நாங்க வி டோன்ட் அங்க பார்த்தோம்னா ஏடிஎம்கே டிஎம்கே ஆபீஸ் அங்கெல்லாம் போக மாட்டோம், ஒன்லி பப்ளிக் தான். வி டோன்ட் கோ டு. அது வந்து உங்களுக்கு கரெக்ட் ஃபிகர்ஸே வராதுங்க, கரெக்ட் ஃபிகர்ஸே வராது. இங்க 5% ஜாஸ்தி ஆகும், அங்க 6% ஜாஸ்தி ஆகும். அது ஒன்லி பப்ளிக்ங்க. நாங்க இது வரைக்கும் எடுத்தது 2019 இருந்து பப்ளிக் தான். கர்நாடகால நாங்க 136 சொன்னோம், 136 கரெக்டா வந்தாங்க. தெலுங்கானா we were accurate. பார்லிமெண்ட் போல்ஸ் we were very accurate. 252 என்டிஏ அலையன்ஸ் சொன்னோம், கரெக்டா லேண்ட் ஆனாங்க. அங்க பிஜேபி 252 அது பக்கத்துல லேண்ட் ஆனாங்க. இங்க ஸ்வீப் Mr. Annamalai is losing 1,20,000, 1,09,000 he lost. Because we do ரொம்ப மைக்ரோ லெவல்ல பண்ணுவோம், சும்மா மேலோட்டமா இல்லைங்க. டவுன் த ஃபீல்ட் வி கோ, எடுக்கிற சர்வே தான் இது. கொஸ்டின்ஸ் வந்து Can you take that?
the file. No, this way. That side. சொல்லிடுறான். இல்ல நான் சொல்லிடுறேன். கொஸ்டின்ஸ் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து திமுக ஆட்சியின் மேல் உங்கள் கருத்து என்ன? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதுதான். அதுலயும் போட்டுடுறாங்க டிஎம்கேவா ஏடிஎம்கேவான்னு. அவங்களுக்கு வந்து யார் சப்போர்ட் பண்றதுன்னு தெரிஞ்சிடும், பப்ளிக் யாருக்கு சொல்றாங்க. அப்புறம் ஸ்கீம்ஸ், டிஎம்கேவோட ஸ்கீம்ஸ், இதுல நீங்களும் உங்கள் குடும்பத்தில் யாராவது பயனடைகிறீங்களா? ஒரு 5-6 ஸ்கீம், அதுல வந்து எஸ் நோ தான். அப்புறம் அடுத்தது வந்து உங்களுக்கு 2026ல யார் முதலமைச்சர் ஆகணும், அது 4 பேர் தான் கொண்டு வந்தோம். எம்கே ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, விஜய், சீமான், இது. அப்புறம் அடுத்தது வந்து இது வந்து உங்களுக்கு வந்து உங்க 4 குறைகள், 4 அத்தியாவசியம் என்னன்னா, சாக்கடை வசதி, சாலை வசதி, தெருவிளக்கு, வாட்டர் சப்ளை, தெருநாய்க்கள் பிரச்சனையை நாங்க கொண்டு வந்தோம். அது ஆம் இல்லை, அதுக்கு பதில் சொல்றாங்க. சட்டம் ஒழுங்கு கேட்டிருக்கோம். நான் சொல்றேன், அடுத்தது சொல்றேன். அப்புறம் அடுத்தது வந்து மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்களா, அதையும் கேட்டிருந்தோம். அப்புறம் அடுத்த இது வந்து உங்கள் எம்எல்ஏ இன் செயல்பாடுகள் திருப்தி அளிக்கிறதா, அந்த எம்எல்ஏ. அதே மாதிரி உங்கள் கவுன்சிலர் செயல்பாடு திருப்தி, அந்த கிராஸ் ரூட் இதெல்லாம் கேட்டாதான் என்ன ஆன்டி இன்கம்பன்சி வேர் கவுன்சில் மேல இருக்கு, எம்எல்ஏ மேல இருக்குன்னு தெரியும். டோட்டலா 13 கொஸ்டின் சார். எதுங்க சார்? போதைப் பொருள்கள் என்ன சொல்றாங்க? ஆமா, இதுல போதைப் பொருள் என்ன சொல்றாங்கன்னா, போதைப் பொருள் வந்து இருக்குது, ஆனா போலீஸும் பிடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க என்ன நிறைய பேர் என்னன்னா, அந்த 30 years இது வந்து தமிழ்நாட்டுல இருந்து வர்றது இல்ல, இது இந்த கர்நாடகா, ஆந்திரா, நார்த்தன் ஸ்டேட்ஸ்ல இருந்து வருது. அதை வந்து யார் தைரியமா கேட்கறாங்க, யாரு வந்து ஸ்டாப் பண்ணும்? நார்கோட்டிக்ஸ் விங்கு தானே ஸ்டாப் பண்ணும், சென்ட்ரல் யூனியன் கவர்மெண்ட் தானே ஸ்டாப் பண்ணும். அப்ப அவங்களுக்கு தெரியாம இங்க எல்லாம் வருமா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல இங்க இருக்குதுன்னு சொல்றாங்கன்னா, இருக்குதுங்க, அது இங்கே தயாரிக்கிறாங்க, இங்கே விளைவிக்கிறாங்க, வெளியிருந்து வருது. அதான் ஃபர்ஸ்ட் வந்து போர்ட்ல வந்து நீங்க வந்து ஸ்டாப் பண்ணுங்க. இந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் எல்லா கொக்கைன் எல்லாமே இருக்கு, எல்லாமே வருது. போதைப் பொருள் இருக்குன்றாங்க சார். யாரு சார்? சார் அவங்க என்ன டெய்லி பேப்பர்ல வந்துதான் இருக்கு, டிவில வந்துட்டு இருக்கு, இவ்வளவு பிடிக்கிறாங்க குவான்டிட்டி, அவ்வளவு பிடிக்கிறாங்கன்னு. அவங்க ஸ்டாப் பண்ணணும் சார், இன்னும் கொஞ்சம் பண்ணணும். they should try to stop this. இது வந்து யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் இதுதானுங்க, இட் எஃபெக்ட்ஸ் த யங்ஸ்டர்ஸ். இல்லைங்க, நம்மளுக்கு அப்புறம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப இதுதானுங்க. இந்த கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்ட் இது பண்ணணுங்க. சோசியல் அவேர்னஸும் வேணுங்க, நம்ம ரொம்ப சோசியல் அவேர்னஸ், அதுவும் இம்பார்ட்டன்ட். பேரண்ட்ஸு, சில்ட்ரன் லேட்டாக வராங்களா, என்ன ஏது எல்லாம் ஒரு ட்ராக் பண்ணும். அதுவும் நம்ம இங்க மட்டும் இல்ல, இல்லைங்க, நான் ஜெனரல் ஒப்பீனியன் இல்ல, ஜெனரல் ஒப்பீனியன் தான் இதுங்க. நாங்க பப்ளிக் ஒப்பீனியன் தான் சொல்றோம். நான் ஜெனரல் ஒப்பீனியன், என் ஒப்பீனியன் எப்படி சார் சொல்ல முடியும்? கண்டிப்பா அவங்களே சொல்றாங்க சார். கேரளான்றாங்க, கேரளா என்ன வருதுன்றாங்க. இல்ல போதை தமிழகத்தில் போதை பொருள் நடமாட்டம் பற்றி உங்கள் கருத்து என்ன? இது ஒண்ணுதான் கேட்டிருந்தோம். அது எழுதுற மாதிரி கொடுத்திருந்தோம், ஆனா சொன்னாங்க நிறைய பேர் சொல்றாங்க. கேரளான்றாங்க, ஒருத்தர் மகாராஷ்டிரால இருந்து வர்றேன், ஒருத்தர் கர்நாடகான்றாங்க, ஆந்திரால இருந்து வர்றேன்றாங்க, குஜராத்ல இருந்து வர்றேன்னு சொல்றாங்க சார். பெண்கள் சொல்றாங்க, அவங்க படிக்கிறாங்க பேப்பர்ல, போர்பந்தர் போர்ட்ல இருந்து வருது, இங்க வருது, அங்க வருது, பேப்பர்ல வருது. நீங்க எல்லா நியூஸ் சேனல்ஸ் வருது, சோசியல் மீடியால எல்லாம் பாக்குறாங்க. இந்த கேள்வி இதுதான். ஆனா வந்து இந்த அரசு வந்து தடுக்கணும்.
பெண்கள் வந்து இந்த question வந்து ஆமா சொல்றாங்க சொல்றாங்க அதாவது நீங்க சொல்லும்போது பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு ஸ்டாலின் ஆட்சின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இங்க நோக்கி ஒட்டுமொத்த எதிர்கட்சி பார்த்தா தமிழகத்துல பெண்களுக்கு இல்ல ஒரு பர்சன் வந்து எக்ஸாம்பிள் தூத்துக்குடி சம்பவம் கூட நடந்தது நிறைய இடத்துல இருக்கு. ஆனா நீங்க மீறி பெண்கள் வந்து ஸ்டாலின் ஆட்சியில பாதுகாப்புன்னு சொல்றாங்க. இல்ல நாங்க எடுத்தது இல்லைங்க. கடைசியில் அது ஒன்று எடுத்திருக்கோம், தனியாவே எடுத்தோம். அபவுட் 33,000. 49% வந்து விமன் தமிழ்நாடுல சேஃப்டி வெல் சாட்டிஸ்ஃபைடுன்றாங்க. அப்புறம் 19% நினைக்கிறேன், 21% சாட்டிஸ்ஃபைட் டு சம் எக்ஸ்டென்ட்னாங்க. 31% நாட் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்றாங்க. 31% நாட் சாட்டிஸ்ஃபைட்னாங்க. 69% அதில் பார்த்தாலும் சாட்டிஸ்ஃபைடுன்றாங்க. வெல் சாட்டிஸ்ஃபைடு ஒன்று, சாட்டிஸ்ஃபைட் டு சம் எக்ஸ்டென்ட் ஒன்று வந்து நாட் அட் ஆல் சாட்டிஸ்ஃபைட். அது 31%. அது ஜான்வரியில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். 30% என்னமோ நினைக்கிறேன். தேர் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் ஸ்டாலின் கவர்மெண்ட். இந்த 5,000 தான் பெண்களுக்கு அதிகமா பேசப்படுறாங்க. அது கொஞ்சம் நல்ல ஒர்க் ஆகிருக்கு சார், நல்லா நல்ல ஒர்க் ஆகிருக்கு. சார் அந்த அரசு ஊழியர்களுடைய கோரிக்கை வாக்கு தேர்தல் வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றல. அரசு ஊழியர்கள் அதுவும் ப்ளஸ் தான் சார் இருக்கு. அரசு ஊழியர்கள் வந்து திமுக ஓட்டு போட சொல்லி அது அவங்க கிட்டயும் எடுத்திருக்கோம். நேர்லயே திமுக ஆட்சியா அவங்க வந்து எம்கே ஸ்டாலின் தான் சொல்றாங்க. இவ்வளவு போராட்டம் பண்ணாங்க சார், நர்ஸு, டீச்சர்ஸ் எல்லாருமே இவ்வளவு போராட்டம் பண்ணாங்க. தூய்மை குறிப்பா பண்ணாங்க. இல்ல ஒரு பர்சன்டேஜ் சார் நம்ம ஃபுல்லா ஆதரவு நம்ம சொல்ல இல்ல. பட் டுவர்ட்ஸ் லீனிங் டுவர்ட்ஸ் டிஎம்கே லைன்ஸ் அரசு ஊழியர் தெரியுது. சார் தூய்மை பணியாளர் வந்து தற்காலிக மக்கள் எனக்கு சாரி தூய்மை பணியாளர் போராட்டம் அது டீட்டெயிலா போடல சார் அதுல. பட் சென்னையில மட்டும் கேட்டோம். பட் அதுல வந்து கொஞ்சம் நெகட்டிவ் தான் டிஎம்கே. அது நெகட்டிவ் தான். சீமான் வெற்றி பெற வாய்ப்பே இல்லைங்களா? அவங்க கூட வெற்றி பெற மாட்டாங்களா? விஜயும் சீமான் போட்டிட்டா அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு கேட்டேன். யாரு? சீமான் சீமான் காரைக்குடியில 26% இருக்காரு இப்போ. 26 ஜெயிப்பாரு டவுட்ஃபுல். டவுட். விஜய் விஜய் கண்டிப்பா ஜெயிக்க மாட்டாரு. ஜெயிக்க மாட்டாரு. சார் பெரம்பூர்ல செகண்ட் வேணா வரலாம். சார் விஜய் வந்து பெரம்பூர்ல போய் போகிறாரு. அங்க வந்து அந்த கட்சியோட உறுப்பினர் மட்டுமே 50,000 பேர், அதாவது உறுப்பினர்ஸ், நாட் அவங்க லீடர்ஸ். வெறும் உறுப்பினர்கள் மட்டுமே அங்க பெரம்பூர்ல 50,000 பேர் இருக்காங்க. அப்ப அவங்க லீடர்ஸ் தான் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது பெரம்பூர்ல வெற்றி வாய்ப்பு இருக்கிறாதான் அவங்க பெரம்பூர்ல போட்டு போறாங்க. நீங்க பெரம்பூர்ல விஜய் ஜெயிக்கிறாரு. பெரம்பூர் சுச்சுவேஷன் சார் இல்ல சார். விஜய் ஆர்டி சைடு வந்து விஜய் வந்து செகண்ட் வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு பெரம்பூர்ல. இல்ல ஆர்டி சைடு வந்து இடைத்தேர்தல்ல 1,50,000 ஓட்டு வாங்குது. அதுக்கப்புறம் 21 வந்து 1,06,000 ஓட்டு வாங்குறாரு. ஏடிஎம்கே எங்கீங்க? பெரம்பூர் பெரம்பூர் டிஎம்கே வில் வின்னுங்க. அவங்க இப்போ வந்து ஒரு 12% லீட்ல இருக்காங்க. அங்க இருக்கிற பப்ளிக் வந்து எம்எல்ஏ பத்தி பேசுறாங்க. இல்ல சார் ஆன்டி இன்கம்பன்சி வேவ் டிஎம்கே கவர்மெண்ட் மேல இருக்குது. என்னென்ன இருக்கு சார்? இருங்க சொல்றேன். ஆன்டி இன்கம்பன்சி வேவ் இருக்கு. ஆன்டி இன்கம்பன்சி வேவ் இருக்கு. பப்ளிக் ஒப்பீனியன் ஒன்றும் பெருசா ஒன்றும் அவர் மேல இல்ல சார். ஒன்றும் இல்லை. ஃபேவரபிளா இல்ல சார், ஃபேவரபிளா இருக்கு சார். அது வந்து அதெல்லாம் ஓட் ஷேர் குறையுது இவங்க இப்போ ஒரு 9 or 10% தான் ஓட் ஷேர் டிஃபரன்ஸ் வராங்க. இப்போ விஜய் இஸ் பிரேக்கிங் தட் அவுட் பெரம்பூர்ல. சென்னை வந்து ஆஸ் யூஷுவல் லுக்ஸ் லைக் ஸ்வீப் தான் சார். இப்போ செகண்ட் ஒப்பீனியன் போடல, தேர்ட் ஒப்பீனியன் போட்டு பார்க்கலாம் சார். இது கேம்பெயின் ஆரம்பிக்கணும். இன்னும் கேண்டிடேட்ஸே பாருங்க, அலைன்ஸே இதாக மாட்டேங்குது. அலைன்ஸ் எவ்வளோ சீட் யாரு? ஏடிஎம்கேல அவங்க பிஜேபிக்கு என்ன இது, இங்க டிஎம்கேல பிசிகே, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் எந்த தொகுதியில் நிக்கிறாங்க. அதனால சொல்றேன் இப்பவே இந்த 30 seats இருக்கு. மைட் கோ அப் ஆல்சோ. 20 seats ஸ்விங் வரலாம், 50 seats வரலாம், ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட் வரலாம். பட் இப்போதைக்கு வந்து டிஎம்கே இஸ் கம்ஃபர்டபிளி லீடிங். யார ஓட்டு சார் அவங்க வாங்குவாங்க?
ஏடிஎம்கே ஓட்டு தானங்க பிரிக்கிறாங்க. இதுல என்ன இருக்குங்க? ஏடிஎம்கே ஓட்டு தான் பிரிக்கிறாங்க. டாக்டர் ராமதாஸ் யார் ஓட்டு பிரிக்கிறாரு? அன்புமணி ராமதாஸ் ஓட்டு பிரிக்கிறாரு, பிஎம்கே ஓட்டு. இது வேற வந்து 5 கார்னர் ஃபைட் ஆயிடுச்சுங்க. 5 கார்னர் ஃபைட்ல வந்து நீங்க 43-44% வாங்கினீங்கன்னா ஸ்வீப் தான். என்னங்க? 5th place யாருக்கு? 5th place யாருக்குன்னு கேக்குறேன். 5th பிளேஸ் இவங்களுக்கு தான். சசிகலா, டாக்டர் ராமதாஸ் தான். 2 பேர் கம்பைன் பண்ணாலுமா அவ்வளவுதான் வரும் சார். என்ன சார் 4.5 சார்? சிம்பிள் கொஸ்டின். 4.5 பிஎம்கே ஓட் ஷேர் ஆவரேஜ் 5 போடுங்க. 5ல வந்து சீனியர் இருக்காரு, ஜூனியர் இருக்காரு, அவங்க ஃபேமிலி ஃபியூட் நடந்துட்டு இருக்கு. இவருக்கு ஒரு 3.5% போடுங்க அன்புமணி ராமதாஸ்க்கு. நாங்க கேட்டதுல 45+ ஆர் கோயிங் டு ராமதாஸ், டாக்டர் ராமதாஸ். இந்த லெஸ் தென் 40 அவங்க தான் வந்து அன்புமணி. இந்த 45+ எல்லாமே டாக்டர் ராமதாஸ் தான். அப்போ ஒரு 1.25% போடுங்க. நார்த்தன் பெல்ட் தான் இருக்காங்க அவங்க, போடுங்க. இல்ல சார் ஒரு 2.5% வாங்குவாங்களா? அந்த அந்த இது வந்து 2.5% அவங்களுக்கு, அவ்வளவுதான். மேக்சிமம் 2 to 2.5% தான். அது வந்து விஜய் ஓட்டெல்லாம் இருக்காது, சீமான் ஓட்டு இருக்காது, யாரு தான். அது ஏடிஎம்கே ஓட்டு தான் இருக்கும். அன்புமணி ராமதாஸோட ஷேர் போவீங்க. என்ன சார்? இது 2வது. 3வது 19/4 ஏப்ரல் 19. திமுக மேல ஆன்டி இன்கம்பன்சி வேவ். சில அமைச்சர்கள், சில எம்எல்ஏக்கள், அது மெயினா வந்து அந்த அந்த அதிருப்தி வந்து கவுன்சிலர்ஸ் மேலதான். கவுன்சிலர்ஸ் தான் மெயினா சொல்றாங்க. அவங்க வந்து பாக்குறது இல்ல, மக்களை பாக்குறது இல்ல சார். அது வேண்டாம் சார், அதெல்லாம் சில அமைச்சர்கள் சார். இல்ல தேர்ட் ஒப்பீனியன் போல சொல்றேன். கிளீனா இல்லைங்க. இல்ல ஒரு ஸ்டேட்மெண்டா சொல்றேன். ஒரு ஸ்டேட்மெண்டே நான் அனுப்புறேங்க. உங்களுக்கு எல்லாம் கொடுங்க. ஒரு 1 வீக்ல பெஸ்ட் பெர்ஃபார்மிங் மினிஸ்டர்ஸ் டாப் 10 கொடுக்குறேன். வர்ஸ்ட் பெர்ஃபார்மிங் மினிஸ்டர்ஸ் டாப் 10 கொடுக்குறேன். நீங்க இது கொடுங்க, we will send it to you. நீங்க பப்ளிஷ் பண்ணுங்க. அது எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுக்குறோம். இதெல்லாம் நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். எனக்கு சார் துறை சார் டாப் 3 மினிஸ்டர்ஸ் சார். டாப் 3 மினிஸ்டர்ஸ் மேல அதிருப்தி பாதியில ஃபுல்லாவே சொல்லலாம். நீங்க பாதி எதுக்கு கேக்குறீங்க சார்? டிஎம்கே மினிஸ்டர்ஸ் மக்கள் வந்து விருப்பம் இல்லைன்னு இல்லை, அவங்க வந்து தொகுதியை பார்க்கறது இல்லை. சொல்றது ஒண்ணு துரைமுருகன், 2வது அமைச்சராக இருந்தது இப்ப இல்ல பொன்முடி, 3வது கே நேரு, 4வது எம்எல்கே பன்னீர்செல்வம், 5வது கண்ணப்பன், 6வது ரகுபதி, 7வது பெரிய கருப்பன், 8வது அனிதா ராதாகிருஷ்ணன். இவங்கதான் அதிருப்தினா அவங்க வந்து கனெக்ட் இல்ல மக்களோட. சார் அவங்க அமைச்சர் இல்ல சார், முன்னாள் அமைச்சரா இருந்தாங்க. முன்னாள் அமைச்சர் சார். கண்டிப்பா நாங்க இப்போதானங்க ஒபினியன் போடுறோம்.
சார் செந்தில் பாலாஜி மேல அவ்வளவு ஒன்றும் பெருசா ஒன்றும் அதிருப்தி இல்லை சார். இல்லைன்னா கரூர்ல எப்படி சார் அவர் நாளில் ஸ்வீப் பண்றாரு சார்? அவர் தான் கான்ட்ரவர்சி மேல கான்ட்ரவர்சி வந்துட்டாரு. அது பேசுறதுனால தானே மக்கள் இதாகிறாங்க. ஏன் சார்? என்ன சார்? அதெல்லாம் கேட்டோம். அது கேட்டோம். அவங்க என்ன சொல்றாங்க தெரியுங்களா? ஒரே பதில், எங்களுக்கு தானே கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் இதுக்கு மேல என்ன பேச முடியும்? 1000 ரூபாய் கொடுக்குறாங்க விடியல் பயணம். இதெல்லாம் கவர்மெண்ட் வந்து ஃபண்டிங் வெளியே வாங்குறது எங்களுக்கு தானே கொடுக்குறாங்க. என்ன பிரச்சனைன்றாங்க. இதுக்கு மேல என்ன கேட்பீங்க உங்ககிட்ட? என்ன சார்? முதலமைச்சர் வேட்பாளர் மு.க. ஸ்டாலின் தான். எடப்பாடிக்கு இல்லைங்க. 180 சீட்ஸ் வருது சார். 180 சீட்ஸ் வருது. 44.9 44.9%னாவே இட் லுக்ஸ் லைக் a sweep. இந்தியா டுடே வந்து 45 கொடுத்தாங்க. 45 12% டிஃபரன்ஸ் கொடுத்தாங்க. யாருக்கு? 12% ஏடிஎம்கே டிஎம்கே டிஃபரன்ஸ். நம்ம 6% தான் கொடுக்குறோம் சார். தேமுதிக வந்து ஒரு ஒரு என்ன சார், அவங்களும் பாக்கெட்ஸ் தானே சார், சில பாக்கெட் தானே. நம்ம எடுத்துட்டீங்கன்னா வெஸ்டர்ன் ஜோன்ல கொஞ்சம் இருக்காங்க. இல்லைங்க இல்லைங்க சார், அதெல்லாம் இதுல ஆட் ஆயிருக்கு. டிஎம்டிக்கு பவர்ஃபுல் இன் சர்டன் கான்செப்ட். இப்ப கள்ளக்குறிச்சியில எடுத்துட்டீங்கன்னா அவங்க நல்லா இருக்காங்க. அதே மாதிரி வெஸ்ட் ஜோன்ல நல்லா இருக்காங்க சார். வெஸ்ட் ஜோன்ல ஒரு 10-15 தொகுதியில் நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு மெயின் வந்து மதுரை, விருதுநகர் சார். யாரு சார்? யாருங்க? சரி சரி இல்ல எனக்கு கேட்கல சார். விஜய், சீமான், உதயநிதி ஸ்டாலின் இவங்க முதலமைச்சர் பட்டியல மக்கள் சொல்லிருக்காங்களா? இல்ல இல்ல அவங்க இல்ல. 3 பேர் இல்ல. விஜய்க்கு அவ்வளவு கூட்டம் வருது சார். விஜய் முதலமைச்சர் ஏற்றுக்க போறாங்களா? சார் கூட்டம் வருது சார். கூட்டம் தான் நம்ம கரூர்ல பார்த்தோம்ல சார். மேன்மேட் டிசாஸ்டர் சார். மேன்மேட் டிசாஸ்டர். அது ஒரு 12 மணிக்கு வரேன்னு நீங்க 7 மணிக்கு போறீங்க. ஒரு மொபைல் கிரௌட் அங்க இருக்குது. ஸ்டேஷனரியா ஒரு கிரௌட் உட்கார்ந்து இருக்கு. அங்க நின்றுட்டு இருக்காங்க. இவர் கரூர் வந்தன்னா நீங்க விஷுவல் பார்த்திருப்பீங்க. பின்னாலையும் முன்னாலையும் அவங்க வந்து இந்த கிரௌடோட மர்ஜ் ஆனதுனாலதான் ஸ்டாம்பேடே நடந்தது. இட்ஸ் a man-made disaster. இவர் லேட்டா வந்ததுனாலதான் இந்த டிசாஸ்டரே ஆயிருக்கு. இல்லைன்னா ஆயிருக்காது. சார் எல்லாம் ஃபேன் தானே சார். ஃபேன் கிளப் மாதிரி தான் இருக்குது. அது அவங்க இருக்கிற இந்த ஆதவர்ஜனா இருக்காருல்ல, அவர் ஒரு சர்வே தான் 30%, 40%, 50%, 60%. அவர் ஒருத்தர் தான் வந்து 40%, 50% வருது. நீங்க எல்லா சர்வேலையும் பார்த்திருப்பீங்க. பாருங்க, எங்களுக்கு இந்தியா டுடேல ஈக்குவலா வருது. ஆனா இந்தியா டுடே வந்து ஏடிஎம்கேக்கு ரொம்ப வீக்கா கொடுத்துருந்தாங்க. 12% டிஃபரன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனா எங்களுக்கு 45 அப்படியே வந்துட்டாங்க. அவங்க 45 கொடுத்தாங்க, நாங்க 44.9. ஆனா ஏடிஎம்கே பயங்கர டிஃபரன்ஸ் 12% கொடுத்தாங்க. 12% என்ன சொல்ல? இது மட்டும் சொல்லிடலாங்களா? முடிச்சிடல. திருப்பி டேட்டா மட்டும் சார். டேட்டா போயிடலாமா சார்?